தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷனில் ஜூலை 3ஆம் தேதி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நான் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களை புதைச்சிருக்கேன், எரிச்சிருக்கேன். அவங்க புதைச்ச இடம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வாலண்டியராக அவரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தர்மஸ்தானா கோயிலில் 1995லேருந்து 2014 வரைக்கும் அங்கே வேலை பார்த்த ஒரு துப்புரவு பணியாளர். அந்த கம்ப்ளைண்ட்டில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, நான் வேலைக்கு சேர்ந்த ஒரு 2 வருஷம் வேலை நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இறந்தவங்க பாடியை கொடுத்துட்டு இதை போய் நதிக்கரையில் புதைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி இதே மாதிரி போய் இறந்தவங்க பாடியை கொடுத்து நீ புதைச்சிட்டு வா, எரிச்சிட்டு வான்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ண வச்சாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு இறந்தவங்க பாடியை கொடுத்து இதை நீ எரிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை சொன்னாங்க. அந்த இறந்தவங்க பாடியை பார்த்தோம்னா ரேப் பண்ணி ரொம்ப காயங்களோட இருந்துச்சு. நான் இதை பண்ணவே மாட்டேன்னு சொன்னதுக்கு, நீ இதை பண்ணலை அப்படின்னா உடனே இந்த மாதிரி வெட்டி போட்டு எரிச்சிரும் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி அதை பண்ண வச்சாங்க. கடைசியாக 2014 என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கும் இதே விஷயம் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தர்மஸ்தானா கோயிலை விட்டும் அந்த ஊரை விட்டுமே நான் தலைமறைவாயிட்டேன். கோவில் நிர்வாகத்தில் இருக்கிற முக்கிய நிர்வாகியும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டில் சொல்லியிருக்காரு. தர்மஸ்தானா கோயிலோட முக்கிய நிர்வாகியாக இருக்கிறவர் ஒரு ராஜ்யசபா எம்பி. இதை பற்றி எந்த ஒரு கட்சிக்காரங்களும் பெருசாக பேசலை. அங்கே ரூலிங் பண்ணுற காங்கிரஸ் கட்சியே இதை பெருசாகவே பேசலை. ஏன் பெரிய பெரிய மீடியாஸ் டீமே இந்த நியூஸை ரொம்ப பெரிய லெவலில் பேசலை. நம்மளும் மக்களும் ஒரு 10 நாள் இந்த நியூஸை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், இல்லை கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், இல்லை கிரிக்கெட் வரும், IPL வரும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நியூஸை பார்த்துட்டு நம்மளும் போயிடுவோம். கடைசி இந்த தர்மஸ்தலா கேஸுக்கு இறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான்.